பந்தல் எல்லாம் போட்டாச்சு. அதேமாதிரி சவுக்கு கட்டினது இதுலேயும் வாழையில் போட்டது. ஆனால் மாடு வந்து அதுக்கு வெளியே அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு. இன்றைய நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுடைய அம்மம்மாண்ட வீட்டா நிற்கிறேன். அது எங்களோட அம்மம்மான வீடு எங்கே இருக்கண்டா தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. எதுக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன். எங்களோட அம்மம்மாண்ட வீடு பருத்தித்துறையில் இருக்கிற ரெண்டாங்குறுக்கு தெருவில் எங்களோட அம்மம்மான வீடு இருக்குது. பார்த்தாலே இதான் எங்கள் அம்மம்மான வீடு. நாங்கள் அப்படின்னைக்கு எங்களோட அம்மம்மா விட்டா நிற்கிறோம். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க என்னடா வாசலில் நிற்க ஹோம் டூரோ உண்டு. ஆனால் ஹோம் டூர் அப்படி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அதாவது எங்களோட கோயிலில் திருவிழா தொடங்கிட்டு நாங்கள் நேற்று தினம் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ இன்றைக்கு தான் அப்போ நாங்கள் அதை பதிவு செய்ய போகிறோம். இன்றைக்கு எங்களோட கோயிலில் 12 நாள் கொண்டாட்டம். அப்போ இப்போ முதல் நாள்லேருந்து 12 நாளும் ஃபுல்லாக சோடிச்சு அந்த இதெல்லாம் என்ன இதுக்கு என்ன மரமாக்கா சவுக்கு மரம் எல்லாம் கட்டி சவுக்கு மரம் எல்லாம் கட்டி டீப் லைட் எல்லாம் கட்டி ஃபுல்லாக எல்லாம் சோடிச்சு வச்சுருப்பிடான். அப்போ அதான் நாங்கள் பதிவு செய்யப்படும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இப்போ என்னென்னு சொல்கிறோம், கோயில் தொடங்கின ஆண்டுலேருந்து 12 நாள் வரை நான் இங்கே நிற்கிறேன். இப்போ வெட்டிங் பண்ணினதுக்கு அப்புறம் வாரையில் என்னென்னு சொல்கிறோம், வந்துட்டு பின்னேரத்தில் போயிடுவேன். நிற்க விருப்பம் இப்போ செந்திரனுக்கு இடம் வசதி கொஞ்சம் பிழைச்ச அப்படி இருக்கிறபடியா நாங்கள் வீட்டாண்டு காலையில் ஒவ்வொரு நாள் பேர் இருந்தாங்க. அது இப்போ இது எங்களுக்கு வகுப்புக்கு வாங்கினபடியா நான் கிளாஸுக்கு போகிறபடியாக இன்றைக்கு நாளைக்கு மட்டும்தான் இங்கே கோயிலுக்கு வருவேன். அப்போ இன்றைய தினமே நான் இதெல்லாத்தையும் பதிவு செய்வோம்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே சைடில் பாருங்க இப்படித்தான் எல்லா இடமும் ஸ்ட்ரீட் லைட், அதாவது ஸ்ட்ரீட் லைட்டு இந்த சவுக்கு மரம் வச்சிருக்கு. இவங்களுக்கு உண்மையாக இப்போ தெரியாது, இப்போ தெரியுமா இரவில் பார்த்தாதான் தெரியும். கண்டிப்பாக நானும் ஒரு நாளைக்கு இரவு புதுசு எடுக்க 7 மணி நேரம் எடுத்து வீடியோ அதுவும் பதிவு செய்வேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு செந்துரானும் அதோட வேலையை போயிட்டேன். அப்போ நான் மட்டும்தான் இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம். அது முதல் நாள் பூச்சென்னபடியாக கொஞ்சம் சிறப்பாக செய்வினோம். பொடி எல்லாமே ஏற்றுவினோம். கும்பப்பூசையில் எல்லாமே இருக்குது. கும்பப்பூசை 12 நாளுமே இருக்குது. அப்போ இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்கு வரும்போது பாருங்க, மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் எங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோ கூட வரும். இப்போ அவங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் எங்களுடைய கோயில். இங்கே பாருங்கள், அண்டையே நாங்கள் பார்த்துட்டீங்க. பார்த்தா சும்மா நோம்பலாக இருந்துச்சு. இன்றைக்கு ரெக்டேஷன் எல்லாம் பண்ண இங்கால பாருங்க, இங்கால பக்கம் இங்காலையெல்லாம் தோரணம் கட்டினது. அப்புறம் இங்காலையும் பார்த்தீங்கன்னா இங்காலையும் பாருங்க, இங்கால தோரணம் எல்லாம் கட்டி பந்தல் எல்லாம் போட்டாச்சு. அதேமாதிரி சவுக்கு கட்டினது இதுலேயும் வாழையில் போட்டது. ஆனால் மாடு வந்து அதுக்கிடையிலே சாப்பிட்டுட்டு மற்றது நாங்கள் கொடி மரம் என்ன மேத்தையிலே எத்தினோன்னு தான் நாங்கள் காட்டுவோம். அது அப்புறம் இங்கே பாருங்க வாழைக்குழி எல்லாம் நீங்கள் உங்களுக்கு வர மாட்டீங்களோ கேமராமேன் வாங்க கதவு திறந்து விடுவோமா உங்களுக்கு. இங்கே அதை பார்த்தீங்கன்னா வாழைக்கூடை எல்லாம் கட்டி வடிவாக ரெக்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. அது உழுக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மேலே இருந்தால் நாங்களுடைய கோயில் முகப்பதான் இருக்கிறோம். அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிள்ளையாட்ட கோயில் படம் வச்சிருக்கு. சிட்டியா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கதை கூட்டி இருக்கு. இப்போ திறக்க மாட்டேன், இது தும்பா இதுன்னு அந்த நிற உடம்பெல்லாம் வச்சு தொடங்கியக்கான இது கதவு திறப்பிலும் அதேமாதிரி கலரும் முருகஞ்ச படம் இருக்குது. அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அவ்வளோ ஒரு இதெல்லாம் வச்சுருக்கணும் சமைக்கிறதுக்கு. அதையும் நாங்கள் சாப்பிடுவோம், போய் பார்ப்போம். இதெல்லாம் கதையெல்லாம் செஞ்சது எங்கள் அண்ணா தான். செந்துரன் செய்வார், அண்ணாவும் செய்வார். அப்போ இங்கே கொடுக்குறது எங்கள் அண்ணாட்ட தான் கூட. அப்போ அண்ணான்னு இதெல்லாம் செஞ்சேன். இந்த கதை இந்த கிரி பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் மற்ற அம்பாள் இருக்கிற கிரிலெல்லாம் செந்திரம்பேரை செய்கிற பொஸ்ஸார் அவரை டெம்பிள் செஞ்சவன. இதுதான் எங்களுடைய கோயில் மணி. ஆமாம் சத்தது அங்கே பார்ப்போம். இங்கே அதை நல்லபடி இது கதை வச்சிருக்கு. இதுக்குனால சாப்பாடு கொடுக்கும். அப்படி இல்லை ஏதாச்சும் பூசத்தை அமனாவசரம் மகன் பண்ண இதுக்குனால போ இவ்வளோ பொருட்களும் தேவை சமைக்கிறதுக்கு. அதாவது
கூட இங்கே சமைக்கிறேன்னா அப்படியுமே ஒரு 50 கிலோ அரிசி போடுற வேணும். ஒவ்வொரு முறையும் 50 கிலோ அரிசி ஒவ்வொரு நாளைக்கு போடுற வேணும். அப்போ தான் நாட்டின் முண்டா பெரிய இதாக பெருசாக செய்கிறதுனால கூட மற்றது கடைசி நாளுக்கு கொஸ்டி போடுறது இந்த முறை போடுறேனமோ போடையிலே தெரியாது. அது பிறகுதான் தெரியும் எங்களுக்கு. அப்படியே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாமல் அப்படியே கோயிலில் ஒன்று தான் ஒரு மரம் இருக்குப்பா அப்படியே சாமியை வந்து குடை போடுறது அந்த கம்பியை காணி இதுதான் அந்த மரம் நான் சொன்ன மரம். அங்கே ஆட்கள் எல்லாம் நின்று கதைக்கலாம். நாங்கள் அங்கே கதைப்போம். இப்படியே நாங்கள் பார்த்து போட்டு மிச்சோடி வடிக்கல இப்போ கொளுத்தி விடுங்க. பருப்பெல்லாம் வீது ஜலக்குழம்பு காலை குழம்பு பாருங்க.
சரி இப்போ பார்த்துருப்பீங்க எங்களோட பூசை எப்படி இருந்தது. ஆனால் என்ன உண்டு இன்னைக்குமே பூசை எடுத்த நாங்கள் எங்களோட அன்னதான வீடியோ ஒன்றுமே நாங்கள் பதிவு செய்யலை. ஏனெண்டா நாங்கள் கொடுக்குறது அவ்வளோ வந்து வீடியோ எடுக்கிறோம் சரியில்லை. ஏண்டா எல்லாருமே கேட்க சில பேருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அதனால் நாங்கள் அந்த வீடியோ பதிவு செய்யலாம் போயிட்டு. மற்றது நானும் கும்ப பூசைக்கு ஃபஸ்ட்டு எல்லாருமே சாரி கட்டி தான் போகணும்னு சொன்னது. ஆனால் நானும் வலிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் என்னால் என்ன பதிவு செய்யலாம் போயிட்டு. என்னென்னா நான் தான் வீடியோ எடுத்துலாம் செந்துரோனி வரையில் தம்பியும் இல்லை. அப்போ இப்போ அக்கா வந்தவா என் அக்கா கொஞ்சம் வலிக்கிட்டு வரணுடைய பிஸி ஆகிட்டுனா அப்போ நான் தான் ஒரு மாய கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தேன். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கன்ட்டு தினம் இந்த கோயிலுக்கு வந்தபடியாக வேறு வீடியோ உங்களால் எடுக்கலாம் போயிட்டு. அப்போ இதுவும் ஒரு பதிவு எல்லாருக்குமே கண்டிப்பாக கடவுளாண்டாலும் ஒரு விருப்பம். அப்போ அந்த நம்பிக்கையில் நாங்கள் நாங்கள் நீங்கள் ஆதரவு தருவீங்கன்ட்டு நம்புகிறோம். நாங்கள் அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.